وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் அன்னை ஹதீஜா நாயகி பற்றி பேசும்படி என்கிட்ட சொன்னாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க இஸ்லாத்துக்கு செஞ்ச தியாகங்கள், அதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடங்கள், முன்மாதிரிகள் என்ற பின்னணியில் நாங்கள் சில விஷயங்களை இன்றைக்கி விளங்க முயற்சி செய்வோம். பொதுவாகவே நாங்கள் வரலாறு இருக்குதே, வரலாறு, இந்த வரலாறு கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். பொதுவான வரலாறு, அதில் குறிப்பாக இஸ்லாத்தை பற்றிய வரலாறை நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். வரலாறில் எங்களோட எந்த அளவுக்கு நாங்கள் வரலாறை நல்லா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை வச்சு எங்களோட நிகழ்காலத்தை திருத்தி கொள்ளலாம். எங்களோட எதிர்காலத்தை இன்னும் சிறப்பாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு திட்டமிட்டு கொள்ளணும். பொதுவாக வரலாறு என்பது பிரயோசனமானது தான். அதுலேயும் குறிப்பாக எங்களோட இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு பணியாற்றினவங்களோட வரலாறு என்பது மிச்சம் தேவை. ஏன்னா எந்த ஒரு வரலாறுலையும் முக்கியமானவங்கன்ற ஒரு சாரார் இருப்பாங்க. அதில் ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தவங்களோட வரலாறு முக்கியம். அப்படி இருந்தவங்கன்னு பார்க்கக்கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மிச்சமே முக்கியமானவங்க. எந்த அளவுனா, அந்த பெண்களின் வரலாறில் பெண்களுக்குத்தான் பொதுவாக முன்மாதிரி இருக்குதுன்ற மாதிரி நாங்கள் பொதுவானது அது. ஆனால் ஹதீஜா நாயகியோட வரலாறில் ஆண்களுக்கு கூட பாடம் இருக்கிற, படிப்பினை இருக்கிற அளவுக்கு முக்கியமானவங்க. ஹதீஜா நாயகியோட வரலாறை நாங்கள் பொதுவாக பார்த்தா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சஹாபி பெண்மணிகளில் ஒருவர் என்பது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமாரில் ஒருத்தருங்கிறது இன்னும் முக்கியமானது. பொதுவாக அந்த நாங்கள் சொல்லுவோமே, அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தியவர்கள் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் அதில் முக்கியமாக முன்மாதிரிகள். நபி அவங்கள்ட்ட படித்த அந்த இஸ்லாத்தை அவங்க எப்படி அமுல்படுத்தினாங்கிறது. அதில் பொதுவாக பெண்களுக்கு பெண்கள் தான் முன்மாதிரி மாதிரி. அப்படித்தானே, பெண்கள் ஒரு பெண்ணாக எப்படி இஸ்லாத்து அதுக்கு அர்ப்பணிக்கிறது, அந்த இஸ்லாத்து படிக்கு வாழ்கிறதுங்கிறதுல பெண்களுக்கு ஒரு பெண்கள் இருந்தால்தான் அது ஒரு வகையில் இந்த உம்மத்தில் அதுதான் மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். அப்படி பார்க்கக்குள்ள சஹாபி பெண்மணிகள், அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள், இவங்க தான் இந்த பெண்களுக்கு பெண்களில் இருந்து முன்மாதிரி ஒன்று இருக்குது. நபி சொன்ன மார்க்கத்தை எடுத்து நடக்கிறதுல அவங்க எப்படி நடந்தாங்கன்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஹதீஜா நாயகியை நாங்கள் வரலாறை பார்த்தா, நான் கொஞ்சம் அவங்களோட வரலாறையும் சொல்லி கொண்டு போகிறேன்னு அவங்கள்ட்ட தியாகங்கள், படிப்புகள் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிஷம் இருக்கிறதா சொன்னாங்க. 5 மணி வரைக்கும் நேரம் இருக்கிறதாக. ஹதீஜா நாயகி அவங்களோட வாப்போட பேர் ஹுவைலித், ஹதீஜா பின்து ஹுவைலித் என்று. இவங்க குறைஷி குலத்து பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கோத்திரம் இருக்குதே, அரபு நாட்டிலேயே மிகச்சிறந்த கோத்திரம். அந்த குறைஷி குலத்தில் பனு அசதுங்கிற பிரிவில் உள்ளவங்க. இந்த குறைஷி குலத்தில் பல பிரிவு இருக்கிறாங்க. அந்த தாய் கோத்திரத்தில் பல பிரான்ச்சஸ் மாதிரி பிரிவுகள் இருக்கிறாங்க. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு ஹாஷிம், ஹதீஜா நாயகி பனு அசதுங்கிற கோத்திரத்திலேருந்து வந்தவங்க. இதில் ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்ட பரம்பரையில் நபியோட மிச்சம் கிட்டத்தில் அந்த பரம்பரையில் அவங்க சேர்றாங்க. நபி அவங்களோட மனைவிமார் இருக்கிறாங்களே, கிட்டத்தட்ட 13 பேர் நபி அவங்க கல்யாணம் முடித்தாங்க. மௌத்தாகக்குள்ள 9 மனைவிமார் உஷுரோடு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாவக்குள்ள அந்த எல்லா மனைவிமார்களையும் நபிக்கு சொந்தத்தில் மிச்சம் நெருக்கமானவங்க ஹதீஜா நாயகி தான். நல்லாவே நெருக்கம். எந்த அளவுனா,
ரசூலோட வாப்பா அப்பா வாப்பா அவருட வாப்பா அவருட வாப்பான்னு நாங்கள் பார்ப்போமே, அது விவரமெல்லாம் இருக்குது. அதில் நபியோட 5வது அப்பா இருந்தார் குசை என்று சொல்லி. இந்த குசையிட ஒரு மகன் அப்து மனாஃப், அவரோட புள்ளட வழியில் வந்தவங்க தான் ரசூலுல்லாஹ். குசை என்ற நபியோட அந்த 5வது அப்பாவுக்கு பாட்டனுக்கு அப்துல் உஸ்ஸான் ஒரு மகன் இருந்தார். அந்த மகன்ட புள்ளட வழியில் வந்தவங்க தான் ஹதீஜா நாயகி. இந்த ஹதீஜா நாயகி வந்து எங்களுக்கு பொதுவாக தெரியும், கதீஜாண்ட பேர்களுக்கு நல்லா விருப்பம். ஏன்னா பொதுவாக இந்த காலத்தில் உமா பாப்பாமார் அந்த பிள்ளைகளுக்கு புதிய பேர் தேடுற ஒரு பழக்கம் மிச்சமாக இருக்குதே. ஆனால் என்னத்தான் புதிய பேர்கள் தேடினாலும் நிறைய பேர் இன்றைக்கும் ஹதீஜாண்ட பேரை நாங்கள் வைப்போம். ஏன்னா ஹதீஜா நாயகி என்றாலே ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு, பற்று, ஒரு மதிப்பு இருக்கிறது. பொதுவாக இந்த பேர் வைக்கக்குள்ள கருத்து தானே கேட்போம். முதலாவது என்ன கருத்து, நல்ல கருத்து இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ ஹதீஜாவோட பேரை வைக்கக்குள்ள யாரும் பெருசாக கருத்தை கேட்டுக்கொள்கிறதில்லை. சரியாக சொல்லப்போனால் கருத்தும் பெருசாக இல்லை. சரியாக சொல்லப்போனால் கருத்தும் பெருசாக இல்லை. புத்திசாலி, அறிவாளி, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஹதீஜாவோட உண்மையிலே கருத்து என்னாண்டால், அந்த கொர மாசத்தில் பிறந்த புள்ள. அதுதான் ஒரு தாயிட வயிற்றில் ஒரு கரு இருக்க வேண்டிய காலம் இருக்குது 9 மாதம். அந்த காலம் முடிகிறதுக்கு முன்னால் பிறந்த புள்ள. அதுதான் ஹதீஜாண்டா கருத்து. எந்த பின்னணியில் அது பேரை வச்சாங்கன்னு தெரியாது. அதுதான் உண்மையிலே கருத்து. ஆனால் நாங்கள் யாரும் அது கருத்து கூட தேடுறதில்லை. சரிதான் அப்படி கருத்துன்னு சொன்னாலும் நாங்கள் மிச்சம் அலட்டுறதில்லை. ஏதோ வச்சுருப்பாங்க நல்ல பேர், நபி அவங்க மாற்றல. அந்தளவுக்கு விருப்பமான பேர் ஹதீஜான்ற பேர். இந்த ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிச்சம் நெருங்கிய உறவில் இருந்தவங்க. இவங்க நபியை விட மூத்தவங்க, வயசில் மூத்தவங்க தான். அவங்கள எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா நாயகியை முதலாவது முடித்தது ஹதீஜாவை தான். முடிக்கக்குள்ள நபிக்கு 25 வயசு தான். அது வரலாறு தெளிவாக சொல்லுது. நபிக்கு கிட்டத்தட்ட 25 வயசு தான். ஹதீஜா நாயகி நபியை விட மூப்பு. பொதுவாக சொல்லுவாங்க ஹதீஜாவுக்கு 40 வயசு, ரசூலுல்லாவுக்கு 25 வயசு முடிக்கக்குள்ள 15 வயசு மூப்பு உண்டு. ஆனால் 15 வயசு மூப்புங்கிறது உறுதி இல்லை, அவ்வளோ உறுதியாக விளங்கவும் இல்லை. ஆனால் இப்படியே ஒரு 4-5 வயசாவது மூத்தவங்க தான். 40 வயசில் கல்யாணம் முடித்து அதுக்கப்புறம் 6 பிள்ளைகளை பெற்றேங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு, நடைமுறையில் பொதுவாக குறைவு. எனவே பொதுவாக மூத்தவங்க தான், நபியை விட மூத்தவங்க ஹதீஜா ரலியல்லாஹு. அவங்க ஏற்கனவே 2 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஒருத்தர் பின்னால் ஒருத்தர்னு முடிச்சிருந்தாங்க. ஹதீஜா நாயகி வந்து அபூஹாலா அத்தீக்குன்ற 2 பேரை, ஒருத்தர் மௌத்தாவை அதுக்கப்புறம் இன்னொருத்தர்னு முடிச்சிருந்தாங்க. 2 பேர்த்துக்குமே அவங்களுக்கு பிள்ளையும் இருந்தது. அந்த பிள்ளையில் 2 நபி கல்யாணம் முடித்த பிறகு நபியோட பொறுப்புல மாதிரி அந்த பிள்ளைகள் வளர்ந்தாங்க. அப்போ ஏற்கனவே 2 கல்யாணம் முடித்த ஒரு விதவையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடித்தாங்க. இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களை பொறுத்த வரையில் பெரிய நல்ல குடும்பத்து பெண், மக்காவிலே மிகச்சிறந்த குடும்பத்து பெண். அவங்க மிச்சம் கௌரவமான, மிச்சம் மதிப்பான ஒரு பெண், அழகான ஒரு பெண்ணும் கூட. இன்னொரு முக்கியமான செய்தி, நல்ல செல்வம் உள்ள ஒரு பெண். எந்த வியாபாரத்தையே ஒரு பிஸ்னஸ் தொழிலதிபராக இருந்து பெரிய வியாபாரத்தையே நடத்தினாங்க. இனிமேல் ஹதீஜா நாயகிட்ட எல்லாம் இருந்துச்சு. பணம், அழகு, பெரிய குடும்பத்து பெண் என்றால் எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த ஹதீஜா நாயகி வந்து எந்த அளவு சிறப்புன்னா, அவங்களுக்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக தெரிவு செய்யப்பட்டாங்களே ஹிரா குகையில், முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா சூரத்தின் ஆரம்ப ஆயத்துக்களை சொன்னாரே, அதுதான் நபியின் நுபுவத்தின் தெரிவு. அப்போ தான் அவங்க நபியாக தெரிவு செய்யப்படுறாங்க. அந்த நபியாக தெரிவு செய்யப்பட்ட சம்பந்தமான அந்த சம்பவத்தை முதல்ல கேட்டது ஹதீஜா தான். ரசூல்லா வீட்டுக்கு வந்து ஹதீஜா கிட்ட தான் சொன்னாங்க. ஹதீஜா இப்படி ஒன்று நடந்துச்சு, ஹிராவில் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் பின்னே கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறேன். அதை முதலாவது அவங்க தான் அந்த நபியின் நுபுவத்தை முதலாவது அந்த செய்தி எடுத்தது அவங்க தான். அடுத்தது இவ்வளவு பெரிய உம்மாவை, இஸ்லாமிய உம்மாங்கிறது சாதாரணமானது அல்லையே. 1400 வருஷம் வரலாறு கொண்டது. இன்றைக்கும் அதாவது 200 கோடிக்கு கிட்டவான மக்கள் இருக்கிற ஒரு பிரமாண்டமான ஒரு உம்மா. அப்போ இவ்வளவு பெரிய உம்மத்தில் ஹதீஜா நாயகி வந்து எந்த அளவுனால் சில பேருடைய கருத்துப்படிக்கு முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தது ஹதீஜா தான். சில பேர் சொல்கிறாங்க அபூபக்கரையும் விட, அலியையும் விட,
சில பேருடைய கருத்து. ஏன்னா அவங்க தான் முதலாவது இந்த நுபுவத்தை கேள்விப்பட்டது. அதை வரக்கத்து முன்னு நௌஃபல்கிட்ட கொண்டு போய் வெரிஃபை பண்ணின நேரத்தில் அவங்களுக்கு தான் அந்த முதலாவது அந்த செய்தி கிடைச்சது. எனவே சில பேர் சொல்கிறாங்க ஹதீஜா தான் முதலாவது ஆளுண்டு. அந்த எனக்கிட்டையும் சொன்னாங்க, இந்த லேடிஸுக்கு பெண்கள் பயானோண்டு இப்போ கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹதீஜாவை பற்றி பேச சொன்னாங்க. எனக்கு நினைக்கிது ஒரு வகையில் பொருத்தம் என்னாண்டா, ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுகிறார் அழகா, ஹதீஜா ஒன்றில் முதலாவதால், ஆண்கள் பெண்கள் அடிமை எல்லாத்திலையும் முதலாவது இஸ்லாத்துக்கு இந்த பிரமாண்டமான உம்மத்தின் முதலாவது உறுப்பினர் ஹதீஜா. அல்லது பார்த்தாலும் முதல் 3 பேரில் கட்டாயம் அவங்க ஒரு ஆள். முதல் 3இல் அபூபக்கர், பொரோ ஹதீஜா, இப்படி 3 பேர் மாதிரி எடுத்தாலும் அதில் ஹதீஜா இருப்பது ரலியல்லாஹு அன்ஹா. ஒருத்தர் எழுதுகிறார், இஸ்லாம் ஒரு பல்கலைக்கழகம் என்று வைத்து கொண்டால் அதில் முதலாவது படிக்க சேர்ந்த மாணவி ஹதீஜான்னு சொல்லு. அந்தளவுக்கு முந்தினவங்க, அந்தளவுக்கு முந்தினவங்க. அந்த எந்த ஒரு கொள்கையிலையும் உங்களுக்கு கொண்ட பார்க்கலாம், அந்த அதாவது அந்த கொள்கையின் ஆரம்ப காலம் இருக்குதே, அதே அந்த கொள்கையில் மிச்சம் கஷ்டமான காலம்தான். இப்போ குர்ஆன் சுன்னா கொள்கையையும் சில பேர் இங்கே இருப்பீங்களா இருக்கும், இந்த பிரதேசத்திலையும் இந்த கொள்கை இந்த கருத்து ஆரம்பித்த காலம். அந்த காலத்தில் சிக்கல் கூட எதிர்ப்பு கூட, அந்த நேரத்தில் அதுக்கான தியாகம் நிறையா தேவைப்படும். அதுக்கப்புறம் அது வளர்ந்துடும். வளர்ந்தெல்லாம் முடிஞ்சதன் பின்னால் அதனுடைய பயன்கள் அதனுடைய எல்லாம் வரும். ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாத்தின் மிக ஆரம்ப நாள்லே இதில் சேர்ந்தாங்க. ஆரம்ப நாள்லே தியாகம் பண்ணினாங்க. இந்த அளவோட ஒருத்தர் சொல்கிறாரு, காபா கிட்ட முஹம்மதும் ஹதீஜாவும் தொழுவாங்க, வேற ஒருத்தரும் இல்லைன்னு. அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் இருந்தவங்க. நல்லா கஷ்டப்பட்டாங்க, நல்லா அர்ப்பணம் பண்ணினாங்க. ஆனால் அந்த கொள்கை வளர்ச்சியில் அதனுடைய தோற்றம் இருக்குது, ஆரம்பம் சரி கஷ்டமான காலம்தான். அதனால தானே எந்த ஒன்றிலையும் ஒரு கொள்கையின் ஆரம்பத்தில் இருந்தவங்க மிச்சம் மதிக்கப்படுவாங்க. புறவு அது வளர்ந்து கிளந்து அதில் வந்து சேர்றவங்க அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்காது, அவங்க பயனைத்தான் அடைவார்கள். இப்போ இப்படியெல்லாம் பள்ளி இல்லாத நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ புதுசாக இந்த கருத்துக்களுக்கு வரவங்க நிம்மதியாக வந்து பள்ளியில் சும்மா தொழுதுட்டு போய்ட்டுருவாங்க, அவங்க அந்த கஷ்டம் படலைன்னு மாதிரி. அந்த ஹதீஜா நாயகி எப்படின்னா அப்படி கஷ்டப்பட்டாங்க. அதில் இன்னொன்று என்னாண்டால், கஷ்டப்பட்டாங்க நிறையா, ஆனால் அதனுடைய பலன் கிடைக்கக்கூட இஸ்லாம் வளர்ந்து ஸ்திரமாகவே இஸ்லாத்துக்கு அதிகாரம் ஆட்சி வந்து நிம்மதி எல்லாம் வந்து இருக்கிற சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை அதை அனுபவிக்க அவங்களுக்கு கிடைக்கல. சில பேர் இருக்கிறாங்க கொள்கையில் அப்படி ஆரம்பத்தில் நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறையா இழப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது வளர்ந்த புறவு இருக்கிற அந்த பயன்கள் நிம்மதிகள் அவங்களுக்கு கிடைக்காது. உண்மையிலே புறவு ஹிஜ்ரத்து வந்து மதீனாவுக்கு வந்து எல்லாம் ஸ்திரமாகவே எல்லாமே அமைஞ்சு அப்படியே இருக்கப்போல ஹதீஜா அதெல்லாம் பார்க்க கிடைக்கல. ஹதீஜா நாயகி நுபுவத்து 10ஆம் ஆண்டே மௌத்தாவிட்டாங்க. எந்த அளவுனா தொழுகை கடமையாக்கப்பட முன்னாலே மௌத்தாவிட்டாங்க. தொழுகை 5 நேர தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே ஹதீஜா நாயகி மௌத்தாவிட்டாங்க. கொள்கைக்கு நிறைய அர்ப்பணித்தாங்க, ஆனால் அது வளர்ந்த பலன் அவங்களுக்கு இங்கே பார்க்க கிடைக்கல. ஆனால் அந்த ஆரம்பத்தில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் அவங்களுக்கு நிறைய சிறப்பு கொடுத்தாங்க. ஹதீஜா நாயகியோட சிறப்புகளை நீங்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா நாயகியை பற்றி சொல்லக்கொள்ள சொன்னாங்க, அந்த மின் ஹைரி நிசா இல் அருத்தி வமின் ஹைரி நிசா இல் ஜன்னாண்டா, இந்த பூமியில் உள்ள பெண்களில் மிகச்சிறந்த பெண்கள் ஒரு ஆள், வானத்தில் சுவர்க்கத்து பெண்களிலும் மிகச்சிறந்தவங்கள் ஒருத்தருன்னு சொன்னாங்க. அடுத்தது அதாவது ஹதீஜா நாயகிக்கு சில சிறப்பு கிடைச்சிச்சு, வேறு யாருக்குமே அது இல்லை. சஹீஹான ஹதீஸ் வருது, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராரு ரசூல்லா கிட்ட வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்சத்தில் ஹதீஜா இங்கே வருவது, சாப்பாடு ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கொண்டிருக்கிறது, இப்போ இங்கனைக்கு வருவது, வந்தால் ஹதீஜாவுக்கு நீங்கள் நான் சலாம் சொன்னதாகவும் அல்லாவின் சலாத்தையும் வெற்றி வைங்கன்றார். ஹதீஜாவுக்கு அக்கறைய அலைஹஸ் சலாம் மின்னி வமின் ரப்பிகா மாதிரி சொன்னாங்க. அதாவது ஏண்ட சலாத்தையும் அல்லாவின் சலாத்தையும் வெற்றி வைங்கன்றார். அப்படி ரெண்டும் சேர்ந்து யாருக்குமே அப்படி ஒரு சிறப்பு கிடைக்கல. சொல்லிட்டு சொன்னார், வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னத்தி மின் கஸப் லா சஹப ஃபீஹி வலா நஸபுன்னா. சஹீஹான ஹதீஸ்ல வருது, ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள், ஒரு நற்செய்தி சொல்லுங்க, என்னாண்டால் சொர்க்கத்தில் அவங்களுக்குண்டே ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகை எப்படின்னா மின் கசப், இந்த முத்து இருக்குதே முத்து, அந்த முத்து தெரியும் தானே,
அந்த முத்தில் ஒரு சின்ன முத்து மாலையில் தொங்குறதே பெரிய ஒரு விஷயம், அப்படி தானே? அந்த மாளிகையை முத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும். பிரமாண்டமான ஒரு முத்து, அது அப்படியே குடையப்பட்டு அந்த முத்து ஒரு மாளிகையாக இருக்கும். அதில் அவங்க இருப்பாங்க. லா சஹப ஃபீஹி வலா நசபுண்டாங்க. அந்த மாளிகையில் சொர்க்கத்தில் அவங்களுக்கு அந்த சஹப் இருக்காது, இந்த நொய்ஸுகள் டிஸ்டர்ப்னஸுகள் ஒன்றும் இருக்காது. அமைதியாக இருப்பாங்க, உச்சக்காமல் அமைதியாக இருப்பாங்க. அடுத்தது அதில் கஷ்டம் இருக்காது. சொன்னாங்க அதில் லா சஹப ஃபீஹி வலா நசப். ஆயிஷா அந்த ஹதீஜா இருக்கிறாங்களே, இந்த இஸ்லாத்துக்கு சரியான மாதிரி கஷ்டப்பட்டாங்க தானே அவங்க. அல்லாஹ் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பெரிய நிம்மதியோட சொர்க்கத்தில் கொடுத்தான். அழகான மாளிகை, ஒரு கண்ணாடி மாளிகைக்கு உள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய கற்பனை பண்ணினாலே. சும்மா கண்ணாடி ரூமுகளுக்கு இருந்தே ஒரு சாப்பாடு அடிக்கிறது இன்றைக்கு பெரிய ஃபேஷன் மாதிரி, பெரிய ஒரு பாக்கியம் மாதிரி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் அப்படி இருப்பாங்க. அதில் சொன்னாங்க வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கஷ்டம் இல்லை. ஏன்னா பெண்கள் உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு உள்ள 2 சிக்கல் தான். ஒன்று ஒரே சத்தம் இருந்தால் கரைச்சல், அடுத்தது ஒரே வேலை. வீட்டில் மாறி மாறி வேலை. பகலை காக்கினா அதுக்கு ஒரு முறை சாப்பாடு, மறு பகலை காக்கணும், ராவை காக்கும். அங்கே அது ரெண்டுமே ஆயிஷா ஹதீஜாவுக்கு இல்லை. மகா அமைதியான நிம்மதியான இது இருக்கிறதாக சொன்னாங்க. ஹதீஜாவுக்கு நிறையா சிறப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹதீஜா நாயகியோட விசேஷத்தை உங்களுக்கு பார்க்கலாம். அந்த ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களே, பல மனைவிமாரை முடித்தாங்க தான். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஜாவை மறக்கவே இல்லையே, மறக்க ஏலாண்டாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நாய்க்கு போன்றவங்க சில நேரத்தில் அந்த ஹதீஜாவை பற்றி நிறைய பேசுகிறத பார்த்துட்டு தெரியாத கொஞ்சம் மனசில் யோசிக்கிறேன், என்னடா இவர் அவரையே புகழ்ந்து கொண்டிருக்கிறான்ற மாதிரி. அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ருசிக்து ஹுப்பஹாண்டாங்க, எனக்கு ஹதீஜாட அன்பு என்ற உள்ளத்தில் பதிஞ்சிட்டு, நல்லா பதிஞ்சிட்டு, அது வேறு யாருக்கும் இடம் அதில் கொடுத்து கொள்ள இயலாது, அது போகுதில்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்தளவு ரசூலுல்லாஹ் ஹதீஜா விரும்பினாங்க. ஹதீஜா நாயகியை ஆயிஷா சொல்கிறாங்க ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகி கன்னிப்பெண், நபி முடித்த ஒரே கன்னிப்பெண், முடித்தது குமரா இருக்கப்பல முடித்தது, மற்ற எல்லாமே விதவைகள். ஆனாலும் அந்த ரசூலுல்லாஹ் அடிக்கொருக்கா ஹதீஜாவை பேசுவாங்க. எந்த அளவுனா மதீனாவில் கூட ஒரு ஆடு மாடுகள் குர்பான்கள் ஏதாவது ஒட்டகங்கள் அறுத்தா ஹதீஜா நாயகிட கூட்டாளி பொம்பளையில் இருப்பாங்களே, ஹதீஜாட காலத்தில் அவங்களோட இருந்தவங்க, அவங்களோட வீட்டுக்கு அதில் ஒரு பங்கு அனுப்புவாங்க. இந்த ஹதீஜாவுடைய ஒரு ஞாபகமாக ஆயிஷா சொல்கிறாங்க, மகிர்த்து அவங்க சொல்கிறாங்க, நபீட மனைவிமார்களில் ஹதீஜாட விஷயத்தில் ரோஷப்பட்ட மாதிரி நான் யாரோட விஷயத்திலையும் ரோஷப்படலை. இந்த ரோஷம் இருக்கிறேன், என்னடா மாப்பிள்ளை அவரை பற்றியே பேசுகிறாங்களே, என்ன எங்களை கணக்கில்லையான மாதிரி யோசிக்கிறது, அந்த ரோஷம் இயல்பாவானது, கெட்ட பழக்கம் அல்ல. அந்த ரோஷத்தால் மற்றவங்களுக்கு படுதூறு சொல்லவும் அப்படி இப்படி பொய்களை இட்டு கட்டினா தான் பிள்ளை, மற்றபடி அது இயல்பு. ஆயிஷா சொல்கிறாங்க, ஹதீஜா மீது ரோஷப்பட்ட அளவுக்கு நான் யார் மீதும் ரோஷப்படலை. இவ்வளோக்கு நான் ஹதீஜாவை கண்டதில்லை. ஆயிஷா சொல்கிறேன், நான் ஹதீஜாவை கண்டதில்லை. ஏன் ரோஷம்டா, ரசூலுல்லாஹ் அட்டிக்கொருக்கா பேசுவாங்க. இந்த ஒரு முறை ஆயிஷா நாயே சொன்னாங்க, அந்த கிழவியை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க, அல்லா தான் அவங்களுக்கு குமரொன்ன தந்தானே, அப்படியே சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க ஆயிஷா கிட்ட 2-3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, அப்படி இல்லை ஆயிஷா, எல்லாருமே என்னை மறுத்த நேரத்தில் ஹதீஜா என்னையை நம்பினான், நான் நபி என்று சொல்ல நேரத்தில் ஹதீஜா உடனே என்னை ஏற்றுக்கொண்டான். அடுத்தது அவட செல்வத்தால் எனக்கு தந்தா, அவட பணத்தை இந்த தௌவாவுக்கு இந்த இஸ்லாத்துக்கு பிரச்சாரத்துக்கு எனக்கு நிம்மதியாக செய்கிறதுக்கு எனக்கு தந்தா, யாருமே எனக்கு தரலை. எல்லாரும் மறுத்த நேரத்தில் என்னை நம்பினால், யாருமே எனக்கு தர மறுத்த நேரத்தில் அவட சொத்தை எனக்கு தந்தாள். அடுத்தது அவள் மட்டும்தான் எனக்கு பிள்ளைகளை பெற்று தந்தாண்டா, வேறு எந்த மனைவிக்கும் புள்ள கிடைக்கலையே. ரசூலுல்லாவுக்கு வேறு எந்த மனைவி மூலமாகவும் பிள்ளைகள் கிடைக்கல. ஹதீஜா மட்டும்தான் 6 பிள்ளைகள் பெற்று கொடுத்தாங்க. அப்போ அடுத்தது ரசூலுல்லாவுக்கு இன்னொரு பிள்ளை கிடைச்ச ஒரு அடிமை பெண் மூலமாக, மாரியான்ற பெண் மூலமாக கடைசியா நபிக்கு கிடைச்ச அந்த இப்ராஹிம் என்ற மகன் கிடைச்ச. மனைவிமார் வேறு யாருமே பிள்ளைகள் பெற்று கொடுக்கல ரசூலுல்லாஹ், அவங்க மூலமாக பிள்ளை கிடைக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஜா இப்படி செஞ்சால் அந்த ஹதீஜாவை ரசூலுல்லாவுக்கு மறக்க இயலாது. ஏன்னா மனிதனுக்கு வாழ்க்கையில் சில முதல்களை மறக்க முடியாது. சில முதல் இருக்குது, முதலாவது நடந்தது, அதுகளை எவ்வளோக்கும் மறக்க இயலாது. முதலாவது கண்ட மனைவி, முதலாவது அவர் நபியோடு இருந்தவங்க,
தவ்வா பயணத்தில் முதலாவது நபியோடு சேர்ந்து வேலை செஞ்சவங்க, அர்ப்பணி பண்ணினவங்க. எனவே அந்த முதல் கண்டது, பேசினது, முடித்தது, அந்த நபியோடு இருந்து பட்ட பாடு அதை நபி மறக்கவே இல்லையே கடைசி வரைக்குமே. இந்த ஹதீஜாவுக்கு ஒரு 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 மனைவிமார்களுக்கு இடையில் ஒரு சிறப்பு இருக்கென்றால், நபியிட கிட்டத்தட்ட 13 பேரை முடித்தாங்க, 11 பேரோட கூடி வாழ்ந்தாங்க. அந்த எல்லா மனைவிமார்களையும் நபியோட மிச்ச காலம் வாழ்ந்தது ஹதீஜா தான். 25 வருஷம் வாழ்ந்தாங்க. அதிலே என்ன விசேஷம் என்றால், ஒரே ஒரு மனைவியாக வாழ்ந்தாங்க. ஹதீஜா மௌத்தாவை காட்டியும் ரசூல்லா வேறொருத்தரை முடிக்கலையே. 25 வருஷமாக அந்த ஒரு மனைவி ஹதீஜாவோடே தான் இருந்தாங்க. ஹதீஜா நாயகி மௌத்தாவி கொஞ்ச நாளில் தான் சௌதா நாயகியை முடித்தாங்க. கொஞ்ச நாள்லேயே முடித்தாங்க சௌதாவை. அதுக்கு பின்னால் ஆயிஷா, அப்படி முடித்தாங்க. ஏன்னா ஹதீஜாவுக்கு அந்த சிறப்பு ஒன்று இருக்குது. நபியோட ஒரே மனைவியாக, அடுத்தது நீண்ட காலம் நபியோட மனைவியாக வாழ்ந்தது. அந்த சிறப்பு அவங்களுக்கு இருக்குது. ஹதீஜா ரதியல்லாஹு அவங்களை பொறுத்தவரையில் ஒரு அவங்களோட விசேஷம் என்னாண்டால், ஹதீஜா நாயகி ஈமானுக்கு, அர்ப்பணத்துக்கு எல்லாம் சரி விசேஷம். ஹதீஜா நாயகி நல்ல புத்திசாலித்தனமான ஒரு பெண், மிச்சம் ஒழுக்கமான ஒரு பெண். ஹதீஜா நாயகியோட ஒழுக்கம் ஆச்சரியமானது. அடுத்தது அவங்களோட புத்தி இயல்பாக பெண்களை விட அவங்க கடுமையான நுணுக்கமான புத்திசாலியாக இருந்தாங்க. அடுத்தது பொதுவாக பெண்கள்கிட்ட இந்த காண்றதுக்கு கஷ்டமான ஒரு கிணம் தான் இந்த நிதானம்ங்கிறது. கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆகுறது, ஆத்திரப்படுறது, முன்பின் பார்க்காம கொஞ்சம் வேலை செஞ்சிடுறது, மிச்சம் யோசிக்காமல் அவசரமாக முடிவுகள் எடுக்கிற கூட கொஞ்சம் பெண்களுக்கு பொதுவாக இருக்கிறது. அது பொது. இந்த மற்றபடி ஹதீஜா நாயகிட்ட பார்க்கலாம், அவங்களுக்கு நின்று நிதானித்து பதறாமல் அமைதியாக இருந்து முடிவுகளை எடுப்பாங்க. கடுமையான புத்தி இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஆண்களைப் போல் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுல மிச்சம் கவனமாக இருப்பாங்க. எந்த அளவுக்குண்டா, ஹதீஜா நாயகிட சில விஷயத்தை உங்களுக்கு பார்க்கலாம். ரசூல்லா ஹிராவுக்கு போகிறது தானே, அப்படி ஒரு நுபுவத்து 40 தானே கிடச்சிச்சு. ஒரு 35 வயசு 37 வருஷத்துலேருந்தே ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து ரசூல்லா ஹிராவுக்கு போகிறேன். கொஞ்ச நாள் போகிற, தங்குற, வார, ஹதீஜா நாயகி சாப்பாடுகளை சமைச்சு கொடுக்குற, மறுவா போகிற, மறுவா வார, அப்படி இருந்து தான் ஒரு நாள் வந்து சொன்னாங்க, பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு வாராங்க. சஹீல் புகார் ஹதீஸ் வருது. அது போத்துங்க என்னைய கூதல் மாதிரி இருக்குது, நடுங்குது. அப்போ ஹதீஜா கேட்டாங்க என்ன. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இப்படித்தான் பாருங்களேன், நான் தனியாக இருக்க கொலை ஒருத்தர் வந்தார், இப்படி ஓதுண்டாரு, இப்படின்றாருன்ற கொலை. ரசூல்லா மீக்கே பயந்துட்டாங்க. ரசூல்லாவுக்கு அப்போ உண்மையிலே தெரியாது வந்தது ஜிப்ரீல், அல்லாஹ் எனக்கு தந்தது நுபுவத்துன்னு அப்போ தெரியாது, மீக்கே தெரியாது. ரசூல்லா பார்த்தாங்க, நடு ராவுல குகையில் இருட்டு, அந்த தனிச்சூழலில் எனக்கு வந்தது யாரோ தெரியா, எனக்கு என்ன செய்ய உசுருக்கு ஆபத்தோ தெரியா. ரசூல்லா பயந்துட்டாங்க நல்லா. ஹதீஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நடுங்கி கொண்டு, மெய்க்கே நடுங்கி கொண்டு, புகாரியிலே வருது ஹதீஸ், நடுங்கி கொண்டு வாராங்க. ஜம்மிலோனி போத்துங்க அப்படின்ட்டு வாராங்க, பயந்து தான் வாராங்க. ஹதீஜா நாயகி என்னப்பான்னு கேட்கப்போல ரசூல்லா சொல்கிறாங்க, இப்படித்தான் பார். இந்த நிலைமையை அந்த ஹதீஜா ஹேண்டில் பண்ணினாங்களே, அதுதான் ஆச்சரியம், சரியான ஆச்சரியம். இப்போ ரசூல்லா பயந்துக்கிட்டு வந்து மாப்பிள்ளை வந்து பயந்துக்கிட்டு சொல்கிறாரு, என்ன நடந்தோ ஆபத்தோ கிபத்தோ தெரியான்றாரு. ஹதீஜா நாயகி இன்னும் பயமுறுத்தல. சில பெண்கள் வந்து மாப்பிள்ளை கள்ளனாக இருக்குமோண்டா, இல்லைல்ல கள்ளன் என்ற பேயாக இருக்குமோன்னு அவர் சும்மா சந்தேகப்பட்டா, இல்லை பேய் தான் என்று சொல்கிற மாதிரி அவர் இன்னும் பயம் காட்டுறேன். அப்படி பல பேர் இருக்கிறாங்க. ஹதீஜா நாயகி டக்குன்னு ரசூல்லாட அந்த நிலைமையை கவனமாக கையாண்டாங்க. முதலாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, இதான் ஆச்சரியம். புகாரி அப்படி நீண்ட ஹதீஸ் வருது. ஹதீஜா சொன்னாங்க, ஐஷா ரசூல்லா சொல்கிறாங்க, என்ன பயமாக இருக்குது ஹதீஜான்னு மாதிரி. ஹதீஜா முதலாவது பார்த்தாங்க, இவரை அமைதிப்படுத்தணும், இவர் டென்ஷனை குறைக்கணும், இவருக்கு தைரியத்தை கொடுக்கணும். அப்போ ஹதீஜா சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு ஆபத்தொன்று நடக்காது, நீங்கள் பயப்பட வேணாம்ட்டாங்க. அப்போ இந்த ஆபத்தொன்று நடக்காதுன்னு சும்மா சொன்னது சரி வராது, அதுக்கு சில ரீசன்கள் சொல்லணும். அப்போ நாங்களும் பொதுவாக சொல்கிறதானே, யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு அப்படியாக போதும், அந்த நோயோ இந்த நோயோன்னு நாங்கள் பெரும்பாலும் சொல்கிறேன், ஒரு நல்ல மனாக இருந்தால் இல்லை நீங்கள் நல்ல மனுஷன், உங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தரமாட்டேன், இது இயல்பு. ஹதீஜா உடனே சொன்னாங்க, நீங்கள் பயப்பட வேணாம், உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி அந்த நீங்கள் இப்படி நல்லவருன்னு ரசூலாட நல்ல குணங்கள் கொஞ்சத்தை அடுக்கிக்கொண்டே போனாங்க. இன்னக்கல்ல தக்ரி தைஃப வ தக்ஸிபுல் மாதூம வ துஈனு அலா நவாஇபில் ஹக்கி, அப்படியெல்லாம் சொன்னாங்க. புகாரியில் வருது. வ தசிலுர் ரஹிம, நீங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறவர், விருந்தோம்பல் உள்ளவர், விருந்தாளிகளை நல்லா கவனிக்கிறவர், இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறவர்,
ஆத்திர அவசரத்துக்கு மற்றவங்களுக்கு போயிட்டு உதவுறவர் அப்படின்னு அந்த நல்ல குணங்கள் கொஞ்சத்தை சொன்னாங்க. இப்படியெல்லாம் நலவு செய்கிற உங்களுக்கு ஆபத்து வராது அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு படுற ஒரு ரீசன் தானே, நியாயமானது. கவனமாக அந்த தெரிவு செஞ்சு சொன்னாங்க, நீங்கள் இப்படி நல்லவர், இப்படி நல்லவர், இப்படி நல்லவர், நல்லவர் உங்களுக்கு அப்படின்னு நடக்காத இருக்கும். ஆனால் என்னத்தான் அப்படி ஆறுதல் சொன்னாலும் நாங்கள் அதை கன்ஃபார்ம் நம்புறதுக்கு அது உறுதிப்படுத்தணுமே. கதீஜா இப்போக்கி டென்ஷனை குறைச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, எனக்கு என்னமோ தெரியா நோய், பெரிய நோயோ தெரியா, கேன்சரோ தெரியானா நாங்கள் டெஸ்ட்டில் சொல்லுவோம், இல்லை யோசிக்க வேணும், நீங்கள் நல்ல மனுஷன், உங்களுக்கு அப்படி ஒன்றும் நடக்காது. ஆனால் அது உறுதியாக்குறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட தான் போகணும். கதீஜா உடனே அடுத்த வேலையை ஒன்று செஞ்சாங்க. ரசூலாவை கூட்டிக்கிட்டு போனாங்க வரக்கத்து பொண்ணு நௌஃபல்னு ஒருத்தர்கிட்ட. சஹீல் புகாரில் அந்த ஹதீஸ் அப்படியே வருது. வரக்கத்து பொண்ணு நௌஃபல் ஒன்று கதீஜாவோட சொந்தக்காரரு. அவர் அன்றைய மக்காவில் நிறைய சிலை வணக்கம் தானே, சிலை வணக்கம் மலிந்து போயிருந்த நேரம் தானே அது. அன்றைய மக்காவில் கொஞ்சம் ரெண்டத்தர் இருந்தாங்க, இந்த சிலை வணக்கம் இதெல்லாம் பிழையாக இருக்கும், உண்மையான மார்க்கம் ஒன்று இருக்கும்னு தேடினவங்க. அப்படி தேடி ஷாமுக்கெல்லாம் போய் ரெண்டத்தர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அன்றைய கிறிஸ்தவம் சரி. அப்படியால ஒரு ஆள் தான் வரக்கா. கதீஜா டக்குன்னு தெரிவு செஞ்சாங்க யாரிடம் கொண்டு போவது. இந்த நோயாளியை யார்கிட்ட கொண்டு போகிறது, பிரச்சனையை தீர்க்க கொண்டு போகணும், அந்த பிரச்சனையை தீர்க்கிற அறிவுள்ளவர்கிட்ட. அவங்க யார்கிட்ட கூட்டிக்கிட்டு போகலாம், நபிக்கு நடந்ததெல்லாம் பார்க்கக்கூட இன்னும் வித்தியாசமாக இருக்குது. உடனே வரக்கா வந்து கிறிஸ்தவத்தில் இருந்தார், அவர் இஞ்சிலெல்லாம் வாசிக்கிறவர். அப்போ டக்குன்னு கதீஜா பார்த்தாங்க, என்னமோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும் மாதிரி விளங்குது. டக்குன்னு வரக்கா கிட்டே கொண்டு போயிட்டாங்க. வரக்கா கிட்டே கொண்டு போயிட்டு அதை பார்க்கலாம் அவங்களுக்கு. ரசூல்லா கொண்டு போய்த்து கூட்டிக்கிட்டு போய்த்துட்டு சொன்னாங்க, இஸ்ம மினிபினி அஹிக், அப்படி தான் சொன்னாங்க. இவர் என்னமோ சொல்கிறாரு, இவர்கிட்ட கேளுங்க பிரச்சனையை, அந்த பிரச்சனை உள்ளவர்கிட்ட தானே கேட்கணும். அப்போ அவர் கேட்டார், என்ன சொல்லுங்கள், என்ன நடந்தது. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, இப்படித்தான் கொகையில் இருக்க. அப்பா வரக்கா கேட்டுட்டு சொன்னார், இன்னஹுன் நாமூஸ், உங்கள்கிட்ட வந்தது வேறு யாரும் அல்ல, ஜின்னோ ஷைத்தானோ அல்ல, வந்திருப்பது நாமூஸ். நாமூஸுங்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர். மூசாவுக்கு வஹி கொண்டு வந்த அதே நாமூஸ் ஜிப்ரீல் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ரசூலுல்லாவுக்கு தெளிவாகிச்சு, உறுதியாகிச்சு, அல்லாஹ் எனக்கு வஹி தான் அனுப்பியிருக்கிறான், நான் நபியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். கதீஜா நாயகி சரியாக அதை கையாண்டான். வரக்கா அதை சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் ரசூல்லா கிட்ட, லைத்தனி அக்கூனு மஅக இது யுஹ்ரிஜுக கௌமுக்கண்டார். ஓகே, உங்களுக்கு நுபுவத்து கிடைச்சிருக்கு, பெரிய பதவி, உலகத்தில் மிகப்பெரிய பதவி அதுதானே, அல்லாவின் தூதை மக்களுக்கு சொல்லும் அந்த நுபுவத்து. அப்போ பெரிய பதவி. ரசூல்லாவுக்கும் ஆச்சரியம், அல்லாஹ் பெரிய சந்தோஷம் தானே ஒரு வகையில், நபியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் அப்போவே ஒரு உண்மையை சொன்னார், இந்த ஊர் மக்கள் உங்களை விரட்டும் பொழுது, இந்த ஊரில் இருந்து விரட்டக்கொலை, நான் உங்களுடன் இருந்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் நல்லா இருக்குமேண்டார் வரக்கா. ரசூல்லா அப்போ ஆச்சரியமாக கேட்டாங்க, இந்த மக்கா மக்கள் என்னைய விரட்டுவாங்களான்னு. இந்த மக்கத்து மக்கள் என்னையோட இவ்வளோ மதிப்பாக இருக்கிறவங்க, என்னையோட இவ்வளோ அன்பாக இருக்கிறவங்க என்னைய விரட்டுவாங்களா. அப்போ அந்த வரக்கா சத்தியத்தின் ஒரு உண்மையை சொன்னார். நீங்கள் மட்டுமில்லை, இந்த சத்தியத்தை மக்கள்கிட்ட கொண்டு எல்லோருமே எதிர்க்கப்பட்டிருக்கிறாங்க, எனவே உங்களுக்கும் எதிர்ப்பு வரும். அந்த நேரம் கஷ்டம் தாண்ட கருத்தை தான் சொன்னார். ஆனால் வரக்கா மிச்ச நாள் இருக்கல, அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லேயே மாதிரி வரக்கா மௌத்தாவிட்டார். இங்கே நான் சொல்ல வந்த விஷயம் என்னாண்டால், அந்த ஹதீஜா நாயகி அந்த விஷயத்தை கையாண்ட அந்த நிதானம் இருக்குது, அந்த புத்தியும் நிதானமும் ஆச்சரியமான. ஹதீஜா நாயகிக்கு அவங்களோட விஷயத்தில் 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று, ஹதீஜா நாயகி வியாபாரம் செஞ்சாங்க, அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்யாணம் முடித்தா நல்லமுண்டு அவங்க நினச்சாங்க. கிட்டத்தட்ட அவங்க தெரிவு செஞ்சாங்க இவரை முடிக்கணும் அப்படின்னு. இந்த 2 துண்டும் சரி முக்கியமான துண்டு. ஒன்று தான் ஹதீஜாடைய வியாபாரம். ஹதீஜா நாயகி வியாபாரம் செஞ்சதோன்றதோட இப்போ பொதுவாக பெண்களுக்கு இஸ்லாத்திலேயும் அனுமதி இருக்குத்தானே வியாபாரம் செய்ய. ஆனால் இன்றைய நிலையில் அந்த வியாபாரம் என்றதை வச்சுக்கொண்டு பெண்கள் கண்ட மாதிரி என்ன பண்ணுறது, ஒழுக்கம் இல்லாமல் இஸ்லாத்தில் வரையறைகளை மீறி அப்படி ஆண்களோட கண்ட மாதிரி கலந்து இப்படி போகிறது, தனியாக போகிறது, பயணம் போகிறது மாதிரி அந்த வியாபாரத்தை செய்யலை. ஹதீஜா நாயகி வியாபாரம் செஞ்சாங்க, ஆனால் அந்த பெண்ணுக்குள்ள மறைவோ பெண்ணுக்குள்ள ஒழுக்கம் அதையெல்லாம் பேணித்தான் செஞ்சாங்க. ஹதீஜா நாயகி சரியாக சொல்ல போனால் ஒரு தொழில் அதிபர் மாதிரி பெரிய பிஸ்னஸ் செஞ்சாங்க.
மக்காவில் ஆட்களை கூலிக்கு பிடிச்சி அவங்கள்ட்ட சாமான் கொடுத்து ஷாமுக்கு அனுப்புவாங்க. இன்றைய பலஸ்தீன் ஜோர்தான் பகுதிக்கு அனுப்புவாங்க. அந்த ஆண்கள் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்தால் ப்ராஃபிட்டில் பங்கெல்லாம் கொடுப்பாங்க, கூலி கொடுப்பாங்க. இப்படி செஞ்சாங்க வியாபாரம். ஆனால் ஹதீஜா ஒரு நாளும் வெளியே போய்த்து திரிஞ்சு வியாபாரம் செஞ்சதாக காணலை. நாங்கள் காணலையே. அவங்க ஷாமுக்கு பொருள் எடுத்துக்கிட்டு போனதாக காணலை. இவ்வளோ வியாபாரத்தை செஞ்சாங்க. அவங்களோட அந்த மறைவு, அந்த ஒழுக்கம், அதை பேணித்தான் செஞ்சாங்க. அப்போ ஆண்களை வேலைக்கு அமர்த்தி வியாபாரம் செஞ்சதுக்கேனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஹதீஜாவின் மானத்தில் மரியாதையில் யாரும் கை வைக்கிற எந்த ஒரு குறையும் இருக்கலையே. ஹதீஜாவை பற்றி யாருமே சொல்கிறதுக்கு அந்த மரியாதையில் ஒரு குறையும் இருக்கல. இருந்திருந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க இஸ்லாத்தின் எதிரிகள். ஒரு குறை இல்லை. அந்த ஜாஹிலியா காலம்டா தெரியுமே, அந்த காலத்தில் கூட ஹதீஜாவுக்கு ஒரு பட்டம் இருந்துச்சு மக்காவில். தாஹிரா தான் அவங்களோட பட்டம். தூய பெண், துப்புரவான பெண். அந்த அளவுக்கு ஒழுக்கமாக மறைவாக அந்த பெண்ணின் அந்த பெண்மைன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய கௌரவத்தை, அந்த மறைவை பேணித்தான் செஞ்சாங்க. அது உண்டு. ஹதீஜா வியாபாரம் செஞ்சாங்கன்ட்டு எல்லாருமே இன்றைய பெண்கள் ஆம்பளை மாதிரி செய்கிற வியாபாரத்தோடு அதை ஒப்பிட முடியாது. வியாபாரம் செய்ய உரிமை இருக்குதான் பெண்களுக்கு. அதே ஒரு ஒழுக்கம் வரையறைகளை பேணி. இன்னொன்று, இந்த ஹதீஜா நாயகிட அந்த தூர சிந்தனைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்னாண்டால் ஹதீஜா நாயகி முஹம்மதை முடித்தா நல்ல முண்டு ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. சில முடிவுகள் இருக்குது, ஆச்சரியமான முடிவு. பொறவுத்தான் விளங்கும் இது எவ்வளோ பொறுமதியான முடிவு. அப்போ இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். என்னாண்டா அப்படி வியாபாரங்களுக்கு ஆம்பளைகளை கூலிக்கு எடுத்து அனுப்பக்கொள்ள ஹதீஜாவுக்கு கேள்விப்படுது, மக்கத்தில் முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல ஆளாம், நல்ல மரியாதையான உண்மையாளர், இப்படியெல்லாம் உண்மையாளர்ல. ஹதீஜா ஒரு முறை வியாபாரத்துக்கு ரசூலுல்லாவை கூலிக்கு பிடிச்சி ஷாமுக்கு அனுப்புகிறாங்க. ரசூல்லா எல்லாம் எடுத்துக்கிட்டு, ரசூல்லா உண்மையிலே அனுபவத்துக்கு முன்னால் சொந்தமாக உழைச்சி திண்டாங்க. அப்போ வியாபாரத்துக்கு போகிறாங்க. ஹதீஜாவுடைய மைசரான்னு சொல்லி ஒரு அடிமையும் கூட போகிறார். நீண்ட தூர பயணம். அவர் நபியோட மிச்சம் நாள் பயணம் பண்ணுறாரு. வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. வளமையை விட லாபமும் கூட. இந்த மைசரா இந்த பயணத்தில் நபியோட போகிறாரே. நபி சும்மா இல்லையே. நபிங்கிறது ஆச்சரியமான ஒழுக்கம், நல்ல நடத்த, பண்பு, ரெண்டாவது பேச்சில்லை என்ற அளவுக்கு நபி அவங்க மேலானவங்க. இந்த நபியோட குணம், பண்பு, இதுகள் எல்லாத்தையும் அவரை பார்த்து ஆச்சரியப்படுறார். லாபமும் கைமேல் நல்லா கை நிறைய கிடைக்குது. இந்த மைசரா ஹதீஜா கிட்ட சொல்கிறார், முஹம்மதோட நான் போனேன், அந்த மனுஷன் இப்படி நல்லம், அப்படி நல்லம், இப்படி நல்லம்ன்ற கொலை. ஹதீஜா நாயகி ஒரு யோசிக்கிறாங்க, இவரை முடித்தா நல்லம் உண்டு. இவ்வளவுக்கும் ஹதீஜாவை பொன் கேட்டு மக்காவில் பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்தாங்க. ஹதீஜா அந்தளவு பணம், சிறப்பு, அழகு எல்லாமே உள்ள ஒரு பெண். ஆனால் ஹதீஜா யோசித்தாங்க, நான் முஹம்மதை முடித்தா நல்லம் உண்டு. எங்கிட்ட கொஞ்சம் முக்கியமான செய்தி ஒன்று இருக்கேனாண்டா, அது எப்படி பொம்பளை செய்கிற இந்த காலத்து சில கூத்துக்களெல்லாம் இருக்குது, பொம்பளைகளை ஒருத்தனை முடிவு செய்கிறேன்னு தெரிவு செய்கிறேன்றதெல்லாம். அதுக்கு அப்படியெல்லாம் ஹதீஜா ஒழுக்கம் இல்லாமல் இருக்கல. அடிப்படை என்னாண்டா, ஒரு பெண் ஒரு ஆளை பற்றி கேள்விப்படுற நீங்கள், ஒரு ஆம்பளையை பற்றி, நல்ல மனுஷன், சாலிஹான், அவரை நான் முடித்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்பது பிழை அல்ல, அது விலை அல்ல. அந்த நினைப்பை நிறைவேற்றுறதுக்கு கையாளுற வழிகளில் தான் பிழை வருது. முடித்தா இவரை முடித்தா நல்லம், எனக்கு இவரை பேசி முடித்து தந்தால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறது பிழை இல்லை. அது வரத்தான் செய்யும் அந்த எண்ணம் நல்ல மனிதர்களை பற்றி கேள்விப்படும் பொழுது. ஆனால் அதை அடைவதற்கு கையாளுற இன்றைக்குள்ள நிலைமைகள் இருக்குதே, கண்ட தொடர்புகள், பிழையான சந்திப்புகள், அது இது இன்னும் எத்தனையோ அனாச்சாரங்கள், அசிங்கங்கள் நிறையா இருக்குது. அதுகளுக்கு போகிறது தான் பிழை. அப்படி இவரை முடித்தா நல்லமேன்ற ஒரு விருப்பம் வரதோ அல்லது எண்ணம் வருவதோ பிழை இல்லை. அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு சரியான முறைக்கு போகணும். ஹதீஜா அதைத்தான் செஞ்சாங்க. ஹதீஜா அந்த கண்டபடி இந்த இன்றைய ஆண்கள், பொம்பளைகள், எழுந்தாரிகள் மாதிரி அந்த கண்ட மாதிரி பண்ணலை. உடனே ரசூலுல்லாவுக்கு அந்த தகவலை கொடுத்தாங்க, நீங்கள் என்னைய கல்யாணம் முடிக்க ரெடியா, அப்படியா இருந்தால் உங்களோட குடும்பத்து மாரெல்லாம் என்னைய பொன் கேட்டு வாங்க. ஆனால் இதுதான் முறை. அவங்க அதுக்குள்ளே ரசூலுல்லாவை தனியை சந்திக்கிறது அப்படியா. ஹதீஜாவும் மிகச்சிறந்த ஒழுக்கமான பெண், அதைவிட ஆச்சரியமான ஒழுக்கமானவர் ரசூலுல்லாஹ். எனவே இதில் அந்த அவங்க நினைச்சாங்க, விரும்பினாங்க, அதாவது இவரை முடித்தா நல்ல வேண்டும். ரசூலுல்லாவுக்கு தகவல் போகுது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போய் தன்னை பெரியப்பா கிட்ட சொல்கிறாங்க, அபூ தாலிப் தான் பொறுப்பாக இருந்தார். அபூ தாலிப் முறையாக பல ஆண்களோடு வீட்டுக்கு வந்து ஹுவைலிதை சந்தித்து, எங்கள்ட முஹம்மதுக்கு உங்களோட மகளை கல்யாணம் பேச நாங்கள் ஆசை, புரியும், உங்களுக்கு புரியுமான்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி தான் முடித்து வச்சாங்க. எனவே அந்த இது
இந்த முறை ஒழுக்கமாகத்தான் நடந்துச்சு, மிச்சம் நல்லா தான் நடந்துச்சு, மிச்சமே அழகான முறையில் ஒழுக்கமான முறையில் தான் இதில் அந்த ஹதீஜா எடுத்தார்களே முடிவு. பல பேரும் பொன் கேட்டு வராங்க, ஆனால் நான் முஹம்மதை முடிக்க எடுத்தாங்களே முடிவு, அந்த முடிவு எவ்வளோ நல்லதுன்றது பின்னுக்கு தான் தெரிய வந்துச்சு. முஹம்மது சாதாரண முகமது அல்ல, அன்றைக்கு ஒரு சாதாரண முகமதாக இருந்ததுக்கேனா மிகப்பெரியவர் தானே. அவருக்கு ஒரு மனைவியாக இருப்பதுங்கிறதே ஒரு பாக்கியம் தானே. ஹதீஜா நாயக்கு ரசூல்லாவும் நீங்கள் பார்க்கலாம், அந்த அந்த ஹதீஜா என்ற தந்த மனைவிக்கு நபி அவங்க மிச்சம் விசுவாசமாக தான் இருந்தாங்க. மறக்கவே இல்லை அந்த மனைவி, அவங்களோட அன்பை மறக்கல்ல, அவங்க செஞ்ச உதவியை மறக்கல்ல, அவங்க துணையாக இருந்ததை மறக்கல்ல. ஹதீஜாவும் ரசூல்லாவுக்கு அப்படித்தான் இருந்தாங்க, மிச்சம் இதாகத்தான் இருந்தாங்க. இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே, இவங்க அந்த பெரிய பெண், பெரிய இடத்து குடும்பம், பணம் எல்லாம் இருக்குது. ஆனால் நபியோட இந்த இஸ்லாத்திட பாதையில் தொடங்கின பொறோ வந்த கஷ்டங்கள், கிட்டத்தட்ட அவமானங்கள் எல்லாத்தையுமே பொறுத்தாங்க தானே. ஒரு கட்டத்திலேயே ரசூல்லாட்ட சொல்லலை, நாங்கள் பெரிய குடும்பத்தாக்கள், உங்களோட சேர்ந்து பட கஷ்டப்பட நாங்கள் ரெடி இல்லை, நாங்கள் மிச்சம் கௌரவமான ஆக்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நபியோட வரலாறு பொதுவாக அந்த நுபுவத்து 7ஆம் ஆண்டிலிருந்து நுபுவத்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் மக்கத்தில் இருக்கிற குறைஷி முஷ்ரிக்குகள் இருக்கிறானுங்களே, இந்த அபூஜகள் மாதிரி ஆக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட இந்த தவாவை நிப்பாட்ட, அதாவது நபியை கொல்றதுக்கு தான் அவங்க யோசித்தது. அப்போ இந்த நபியின் குடும்பத்தை அப்படியே ஒதுக்கி வச்சாங்க, ஊரில் இருந்து ஒதுக்கியே வச்சாங்க. மக்காவில் மிக செல்வமான குடும்பம், மிச்சம் மதிப்பான குடும்பம். ஊரில் மற்றவனுங்கள்லாம் சேர்ந்து இந்த குர்ஆன் சுன்னா பேசுகிறவங்க மற்றவங்கள்லாம் சேர்ந்து அவங்கள ஒதுக்குற மாதிரி நபியோட குடும்பத்தை ஒதுக்கி வச்சாங்க. எந்தளவு ஒதுக்கினாங்கண்டா நீங்கள் அந்த வரலாறை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நபியோட சொந்தக்காரவங்கக்கிட்ட சொன்னாங்க, முஹம்மதை நீங்கள் கைவிடுங்க, முஹம்மதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லி அவரை விட்டுருங்க, நாங்கள் அவரை கொல்லுவதா இதை சரி பார்த்து கொள்வோம். அப்போ ஏன்னா முஹம்மதை கொள்ளையில்லாத குடும்பம் கேட்பாங்க, பெரிய குடும்பம். அப்போ குடும்பத்தை ஒரு நிர்பந்திச்சாங்க, ஒரு கஷ்டம் கொடுத்தாங்க, முஹம்மதிலிருந்து அவங்கள அங்கிட்டாக்க. அப்போ அவங்க கஷ்டம் தாங்க இல்லாமல் சொல்லுவாங்க, முஹம்மது விட்றோம், நீங்கள் வெளியே வெட்டிக்கோங்க, குத்திக்கோங்க, என்னத்தை செய்யுங்க முஹம்மதன். அதுக்காக வேண்டி நபியோட குடும்பத்துக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் நபியோட குடும்பத்தில் யாருமே நபியை கைவிடலை. முஸ்லீம் காஃபிர் ஒத்தருமே கைவிடலை, அபூலஹபை தவிர மற்ற எல்லாமே நபியோட குடும்பத்தாக்கள் எல்லாமே நபியோட பக்கம் தான் நின்றாங்க. காஃபிர் கூட அந்த பக்கத்தான் நின்றான். அழகான வரலாறு அது. அதில் எப்படி ஊர்லேருந்து ஒதுக்கினாங்கண்டா, அந்த அவங்களுக்கு யாரும் கடையில் சாமான் விற்கிறல்ல, அவங்க சாமான் கேட்டால் கொடுக்குறல்ல, அவங்க ஏதாவது கடை போட்டு சாமான் விற்றா இவங்க வாங்குறோம் இல்லை, அவங்களுக்கு பொன் கொடுக்குறல்ல, அவங்கள்ட்ட இருந்து மாப்பிள்ளை எடுக்கிறல்ல, அவங்களோட எந்த தொடர்புமே இல்லைன்ட்டு ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. ஊருக்கே தலைவர்களாக இருந்தவங்க ஊரில் ஒதுக்கப்பட்டாங்க. யாரும் பேசுகிறோம் இல்லை, கதைக்கிறோம் இல்லை, சாப்பாட்டுக்கு சொல்கிறோம் இல்லை, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வாரம் இல்லை. இவங்களுக்கு 1 நாள் 2 நாள் 1 மாதம் அப்படி கொஞ்சம் பின்னுக்காபக்குள்ள நல்லாவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சாமான் வாங்க வழி இல்லை. வெளியிலேருந்து வியாபாரிகள் வந்தால் இவங்க போய்த்து வாங்க, முதல்ல அவனுங்க வாங்கிடுறேன், எல்லா சாமானையும் வாங்கிடுறேன். எந்த அளவுனா போக போக எந்த அளவு கஷ்டம் வந்துச்சுன்னா, ராவாவினா பிள்ளைகள் அழுகிற சத்தம், பால் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சரியான கஷ்டப்பட்டாங்க. இந்த கஷ்டத்தில் ஹதீஜாவும் நபியோடு தான் இருந்தாங்க. அதுதான் ஆச்சரியம். ஹதீஜா மிச்சம் செல்வமாக வாழ்ந்த ஒரு பெண், மிச்சம் கௌரவமாக வாழ்ந்த பெண், ஆனால் மாப்பிள்ளையோடு அந்த கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ கூட ஹதீஜா ஒரு புத்திசாலித்தனமான வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கண்டா, ஊரே ஒதுக்கி இருக்கும் நிலைமை. ஆனால் ஹதீஜா பார்த்தாங்க ராசியமாக, அவங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார், ஹக்கீம் இப்னு ஹிஸாம். அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, பிறகு வந்தார், பிறகு சஹாபி. அவர் மூலமாக ஹதீஜா நாயகி ராவ் நேரத்தில் ஊருக்கு தெரியாமல் ரகசியமாக சாப்பாடுகள் கொஞ்சத்தை அழைப்பிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் திண்டு ஒரு மாதிரி வாழ்ந்தாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு அந்த நிலைமை மாறினுச்சு, உடுபட்டுச்சு. அதெல்லாம் பெரிய வரலாறு. அந்த ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்ட அந்த பொருளாதார தடை இருக்குது, அல்லது ஊரிலிருந்து ஒதுக்குற அந்த கிட்டத்தட்ட ஒரு அவமானம், கடுமையான கஷ்டம், அதில் ஹதீஜா நாயகி ரசூலாவோட தான் இருந்தாங்க. அடுத்தது ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் அந்த உங்களுக்கு பார்க்கலாம், இந்த ரசூல்லாவுக்கு அந்த தவாவில் சரியான கஷ்டம் தானே. ஊரில் வெளியே போனால் அந்த எதிர்ப்பு, ஹிண்ட் அடிக்கிறது, கஷ்டம், அப்படி அந்த விஷயத்தில் நபிக்கு கொஞ்சமாவது ஆறுதலாக இருந்தது அபூ தாலிப், அவர்கிட்ட பெரியப்பா. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ரசூலா இருந்தாங்க. அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் மக்கத்தில் மிக செல்வாக்கானால்
அபூ தாலிபோட முகத்துக்கு ரசூல்லாவுக்கு சில விஷயத்தை செய்யாமல் இருந்தான். அபூ தாலிபோட முகத்துக்காக வீட்டுக்கு வந்தால் ஹதீஜா நாய்க்கு பெரிய ஆறுதலாக இருந்தான். எந்த ஒரு மாப்பிள்ளைக்கும் பொதுவாக ஊரில் அவர் தொழில் விஷயத்திலையோ அல்லது ஊர் பொது சமூக விஷயத்திலோ அவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு வந்தால் மனைவி ஆறுதல் வார்த்தை கொஞ்சம் பேசி அவருக்கு உற்சாகம் ஊட்டினா அவர் உஜாராகிடுவார். அவருக்கு பட்ட கஷ்டம் இல்லாமல் மறந்துடும். அதனால தானே அந்த அப்படி மனைவி அமைவது ஒரு பெரிய சொத்து. ரசூல்லா ஊரில் வெளியே தௌவா செஞ்சால் பெரிய அவமானங்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஹதீஜா நாய்க்கு பயப்பட வேணாம், நீங்கள் யோசிக்க வேணாம், அப்படி இப்படின்னு ஆறுதல் சொல்லி நம்பிக்கை துணையாக இருப்பாங்க. ஹதீஜா நாய்க்கு எந்த அளவுனா, ஹதீஜா மௌத்தாவினாங்க நுபுவத்து 10ஆம் ஆண்டு. ஹதீஜா நாய்க்கு மௌத்தாவின அதே வருஷத்தில் சில நாட்களுக்கு முன்னால் தான் அபூ தாலிப் மௌத்தாவினார். வெளியில் போனால் மக்காவில் அந்த முஷ்ரிக்குகளுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அபூ தாலிபின் முகத்துக்காக. வீட்டுக்கு வந்த ஆறுதலுக்கு ஹதீஜா இருக்கிறா, நல்லா தைரியம் கொடுக்குற, ஓண்டியதை கொடுக்குற, பணம் வேண்டாம் எடுத்து நீங்கள் செலவழிங்க, தௌவா பண்ணுங்கன்னு மாதிரி. ஆனால் சில நாட்களுக்கு இடையிலே 2 பேரையும் ரசூல்லா இழந்தாங்க. அந்த வருஷத்துக்கு வரலாறுல ஆட்கள் சொல்கிற பேர் ஆமுல் ஹுசுன், கவலையின் வருஷம். ரசூல்லா சரியான கஷ்டப்பட்டாங்க ஹதீஜா நாயகியை இழந்ததில். ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட தௌவாவுக்காக நிறையா பொறுத்தாங்க. ஹதீஜா நாயகி நான் சொன்ன மாதிரி பெரிய குடும்பத்து பெண், சரி கௌரவமான பெண். இந்த அவமானங்கள், ஒதுக்குதல்கள், ஹிண்ட்டுகள் எல்லாம் படுற பெண்ணெல்லாம் நான் தாங்கினான், தௌவாவுக்காக தாங்கினான். எந்த அளவுனா தன் பெத்த புள்ள ருக்கையா நாயகியை கூட அந்த உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் சரியான கஷ்டம் மக்கத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் நுபுவத்து 5ஆம் ஆண்டு தாங்க இல்லாமல் ரசூல்லா சொன்னாங்க, கொஞ்சம் பேத்துக்கு ஹபஷாவுக்கு போங்க, எத்தியோப்பியா இருக்குது, அங்கே போங்கண்ணா, இங்கே கஷ்டம் தாங்க இல்லாம. ஹிஜ்ரத், முதலாவது ஹிஜ்ரத் இஸ்லாத்தில் அதுதான். அந்த ஹிஜ்ரத்து போனதில் ருக்கையா நாயகி மொரால், ருக்கையான மகள், அந்த மகளை மாப்பிள்ளையோடு விட்டுட்டு பொறுத்தாங்க. மகள் பொறுத்தாங்க, செய்ய வழியில் கொள்கைக்காக. இன்னும் ஒரு சோதனையையும் பொறுத்தாங்க கொள்கைக்காக. நீ கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, அபூ லஹப் இருக்கிறானே, கடுமையான விரோதி, ரசூலுல்லாஹ் சாச்சா. இவன் கடுமையான விரோதி தானே, மாப்பிள்ளை பொஞ்சாதி எல்லாமே விரோதமே. ஏற்கனவே அபூ லஹப் நெருங்கின சொந்தம், ரசூலுல்லாஹ் நெருங்கிய சொந்த சாச்சா. அபூ லஹபோட 2 மகன்மாரை ரசூலுல்லாஹ் 2 மகள்மாருக்கு கல்யாணம் பேசி தீர்த்து கல்யாணம் முடித்து ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, சேர்த்து மட்டும்தான் வச்சுருக்கல. அப்போ கொள்கைகளுக்கெல்லாம் அப்பால் நல்ல ப்ரப்போஸ், அதாவது பெரிய குடும்பத்து சம்பந்தம், மகள்மாருக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குது. அபூ லஹப் பிள்ளைகள், அபூ லஹப் குறைஷி குலத்தில் முக்கியமான ஒரு ஆள். அப்போ கல்யாணம் பேசி எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒப்பந்தமும் பண்ணி முடிஞ்சு, இன்னும் மாப்பிள்ளை பொண்ணை சேர்த்து வைக்கல. அப்போ இந்த சூழலில் தான் ரசூல்லா நபியா வந்து அபூ லஹப் எதிர்க்க அப்படியெல்லாம் பெரிய மக்களமாகும் பொழுது சூரத்தொண்டே இறங்கிட்டு, தப்பத்தி அதான் அபீ லஹபின்னு, அபூ லஹபுக்கு நாசம் உண்டு பெயர் குறிச்சே அல்லாஹ் தாலா சூரத் இறக்கிட்டான். பெரிய அவமானம் அபூ லஹபுக்கும் பொஞ்சாதிக்கும். அதில் அபூ லஹபோட மனைவியையும் அல்லாஹ் சொல்கிறான் மம்ராஅத்துக்கும். இப்போ அபூ லஹபுக்கும் பொஞ்சாதிக்கும் சரியான கோபம். முஹம்மது அவருக்கு வகை வருது என்று சொல்கிற அந்த வகையில் இணைய ஏசி வந்திருக்கு. உடனே மஹம்மார் 2 பேரையும் கூப்பிட்டு மாப்பிள்ளையும் பொஞ்சாதியும் சொன்னாங்க, முஹம்மது 2 பிள்ளைகளையும் நீ தலாக்கு சொல்லு, நீ முடிக்கப்படாது என்று சொல்லு. அவனுக்கு 2 பேரும் தலாக் சொன்னானுங்க. ஹதீஜா அதையும் பொறுத்தாங்க. ஹதீஜா நாயகி அந்த தன்னோட புள்ளோட வாழ்க்கை போகுது, இப்போ என்னதான் இருந்தாலும் பெரிய கொடுத்த சம்பந்தம் பொதுவாக, அதையும் ஹதீஜா நாயகி பொறுத்தாங்க. எனவே ஹதீஜா நாயகி வந்து அந்த கொடுத்தாங்க, பொறுத்தாங்க, இழந்தாங்க, நிறையா தாங்கினாங்க. அதை இஸ்லாம் வளர்ந்த போகிறோம் அதை காண கிடைக்கல. ஆனால் ஆச்சரியமான ஒரு பெண். அதனால தான் பொதுவாக ஒரு செய்தி சொல்லுவாங்க, வரா அக்குள்ளி ரஜுலின் நாஜிஹின் ஹதீஜத்துன், வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஒவ்வொரு ஆண்டுக்கு பின்னாலும் ஒரு ஹதீஜா இருக்கணும். ஹதீஜா மாதிரி ஒரு பெண் இருக்கணும், அப்போ வாழ்க்கையில் வெத்தலாம். அல்லது வெற்றிகரமாக வாழும் ஆண்களுக்கு பின்னால் தேடி பார்த்தா ஹதீஜா மாதிரி ஒரு பெண் இருப்பாள். நபியின் வெற்றிக்கு பின்னால் ஹதீஜா பெரிய பங்கு பண்ணினான். விசேஷமாக ஆரம்பத்தில் எந்த ஒரு கொள்கையிலையும் அந்த ஆரம்ப காலம் தானே சரியான முக்கியம். அதில் ஹதீஜா பெரிய பங்காட்டினாங்க. அல்லாஹ் அதனுடைய பலன்களை பார்க்க அவங்களுக்கு கிடைக்கல. மக்கத்திலே தான் மௌத்தாவினாங்க. நுபுவத்து 10ஆம் ஆண்டு ஒரு ரமலானில் மக்காவிலே தான் அடக்கப்பட்டாங்க. இன்றைக்கு கூட மக்காவில் போனவங்களுக்கு தெரியும், இந்த முஹல்லா பகுதியில் ஹதீஜா நாயிட கபருன்ற ஒரு இடம் அடையாளம் பண்ணுறாங்க. எந்த அளவு சரியோ தெரியாது, ஆனால் மக்காவில் தான் அடக்கப்பட்டாங்க.
அல்லாஹ் அதுக்கு பலனை மறுமையில் கதீஜாவுக்கு கொடுப்பதாக நிறைய சிறப்புகளை ரசூலுல்லாஹ் கதீஜாவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஒரு அழகான ஒரு ஒரு வரலாறு, அருமையான வரலாறு. அந்த ஈமானுக்கு, அர்ப்பணத்துக்கு, அந்த சத்தியத்தில் கணவனுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதுல, சத்தியத்துக்காக வேண்டி பொறுக்கிறதுல எல்லாம் ஒரு 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 புதினமான ஒரு பெண்ணாக கதீஜா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களை புரிந்து கொள்ளணும். இந்த வாழ்க்கைகள் எங்களுக்கு பெரிய பாடம். நாங்கள் அதிலிருந்து எங்களோட வாழ்க்கைக்கு எடுக்கிற மாதிரியே எங்களோட பெண் பிள்ளைகளை வளர்க்கக்குள்ள ஒரு ஒரு ஹதீஜாவாக, இந்த ஹதீஜாவாக, அந்த வரலாறில் வந்த ஹதீஜா இருக்கிறாரே அந்த மாதிரி ஒரு அடிப்படை லட்சியத்தை வச்சு வளர்க்கணும். அந்த ஒரு ஒரு இது முக்கியமான ஒன்று. அல்லாஹ் எங்கள் எல்லாத்துக்கும் விளக்கத்தை தருவானாக. நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். உங்களோட நிகழ்ச்சி அப்படியே முடிகிறா இருக்குமே, வேறு கேள்வி பதில் ஒன்றும் இல்லையே. கை சுபஹானக்கல்லாஹ்.